வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. பாப்ஸ்கோ ஊழியர்கள் 480 பேர் பணி நீக்கம். பழிவாங்கும் நடவடிக்கையில் அரசு ஈடுபடுவதாக ஆளுநரிடம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி புகார். உள்ளாட்சித்துறையில் தனி அதிகாரி நியமனம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரான்ஸ் குடியரசு தினம் இன்று கொண்டாட்டம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மலரஞ்சலி. இனி விரிவான செய்திகள். புதுவை பாப்ஸ்கோவில் பணியாற்றி வந்த 480 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பாப்ஸ்கோ ஊழியர்கள் பணி நீக்கத்திற்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுவை பாப்ஸ்கோவில் பணியாற்றி வந்த 464 பேரும் காரைக்காலில் பணியாற்றி வந்த 16 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பு அங்குள்ள தகவல் பலகையில் ஒட்டப்பட்டது. வழக்கம் போல் வியாழக்கிழமை காலை பணிக்கு வந்த ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு சென்ற முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ ராஜாராமன் ஆகியோர் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை சமாதானம் செய்தனர். ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் காரணமாக பாப்ஸ்கோ அலுவலகம் முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டனர். இதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து பாப்ஸ்கோ பணி நீக்கம் தொடர்பாக புகார் மனு அளித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாப்ஸ்கோவில் கடந்த 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த வவுச்சர் ஊழியர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பணி நீக்கம் செய்துள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த வேலை நீங்க செஞ்சவங்க போய் பாப்ஸ்கோ போய் பார்த்து ஒரு 10 பேர் போய் சிஎம் பார்த்து நாங்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டு 3 ஆண்டு காலமாக வேலை செஞ்சுக்கிறோம். வேலை செஞ்சு தான் நாங்கள் சம்பளம் வாங்கிக்கிறோம். மீண்டும் வேலை கொடுக்கணும்னு கேட்க சொல்லியிருக்கிறேன். இதுக்கு துணைநிலை நாளில் பார்த்து இது வரைக்கும் என்னுடைய நான் வச்சிருந்த துறையில் 500 பேர் மேலாக எடுத்துக்கிறாங்க. 510 பேர் எடுத்துக்கிறாங்க. நம்மளுடைய பாப்ஸ்கோவில் 460 பேரும், பேர்கோவில் ஒரு 24 பேரும், பிஎஸ் பேங்கில் ஒரு 14 பேரும், நம்முடைய பிசி கார்பரேஷனில் ஒரு 5 பேரும், கிட்டத்தட்ட ஒரு 510 பேர் அளவுக்கு வேலை வாய்ப்பை எடுத்துருக்கிறாங்க. இன்று மேதகு துணைநிலை பார்த்து 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் வேலை செஞ்சு எடுத்துக்கிறாங்க. மீண்டும் அவங்களுக்கு வேலை கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அது சம்பந்தமாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு சரியானது இல்லை. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை வாய்ப்பு நான் கொடுத்தாலும் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு குடும்பம் இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலம் பிள்ளைகளை படிக்க வைக்கிற வாய்ப்புகள் குறைவாக போயிடும். வாழ்க்கையில் முன்னேற்ற குறைவாக போயிடும். எங்களுடைய பகுதி வன்முறையிலிருந்து தவிர்க்கப்பட்டு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு வேலை செய்து வன்முறை இல்லாமல் பகுதியாக கொண்டு வந்தோம். மீண்டும் அந்த பகுதியை வன்முறையாக இந்த அரசு உருவாக்குவது சரியாக இல்லை. அவங்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்னுடைய வேண்டுகோள். உள்ளாட்சி துறைகளில் தனி அதிகாரிகளை நியமனம் செய்வது என்று ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சர்களாக சந்திரகாசு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், ராஜவேலு ஆகியோர் பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக அமைச்சரவை கூட்டம் கேபினெட் அறையில் வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இதில் தலைமை செயலர் சந்திரமோகன், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறினார். அனைத்து சிகப்பு மற்றும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் உள்ளாட்சி துறைகளில் தனி அதிகாரிகளை நியமனம் செய்யவும் வாடகை மற்றும் குத்தகை சம்பந்தமாக புதிய மசோதாவினை சட்டசபையில் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டதாகவும் முதல்வர் தெரிவித்தார். பிரெஞ்சு குடியரசு தினத்தையொட்டி போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கான நினைவிடத்தில் புதுவைக்கான பிரெஞ்சு துணை தூதர் ரெனே, மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு துணை தூதர் ரெனே மொரலியே,
மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா மற்றும் முன்னாள் பிரெஞ்சு ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் இரு நாடுகளின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு தூதருக்கு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு தேசிய தின ஊர்வலம் புதன்கிழமை மாலை நடைபெற்றது. துய்மா வீதியில் உள்ள ஆலயத்தில் இருந்து கூண்டு விளக்குகள் ஏந்திய ஊர்வலம் சட்டசபை நோக்கி சென்றது. அங்கு அவர்களை சபாநாயகர் சபாபதி, அமைச்சர் ராஜவேலு ஆகியோர் வரவேற்றனர். இதன் பின்னர் ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி வழியாக பிரெஞ்சு தூதரகத்தை சென்றடைந்தனர். அப்போது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் கொடிகள், பாரம்பரிய விளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இரு நாட்டின் உறவினை பேணிக்காக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த ஊர்வலம் புதுவை மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளையும் உற்சாகமடைய செய்தது. காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையில் 6 வயது மாணவி 3.5 மணி நேரத்தில் 50 திருக்குறள்களை கணினியில் தட்டச்சு செய்து சாதனை படைத்துள்ளார். காமராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு புன்னகை பூக்கள் கம்ப்யூட்டர் சென்டர் சார்பில் நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளியில் 1ஆம் வகுப்பு பயிலும் மாணவி தனலட்சுமி 3.5 மணி நேரத்தில் 50 திருக்குறளை கணினியில் தமிழ் தட்டச்சு செய்யும் சாதனை நிகழ்ச்சி சுசிலாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. கணினி பயிற்சி ஆசிரியர் ராஜா வரவேற்புரை ஆற்ற நியூ மாடர்ன் வித்யா மந்திர் பள்ளி முதல்வர் கிரீஷ்குமார் தலைமை தாங்கினார். தமிழ் சங்க தலைவர் முத்து முன்னிலை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆவலர்கள் கலந்து கொண்டு சாதனை படைத்து மாணவியை வாழ்த்தினர். புதுவை வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மாங்கனி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காந்தி வீதியில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் மாங்கனி திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரிக்கப்பட்டிருந்த காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனிகள் படைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதன் பின்னர் கோவில் வளாகத்தில் காரைக்கால் அம்மையார் பவனி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்காக மாங்கனிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதேபோன்று முதலியார்பேட்டை ஐயப்ப சுவாமி கோவிலில் விக்னேஸ்வர உற்சவமூர்த்தி பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் உற்சவமூர்த்திக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். குருசு குப்பத்தில் கட்டப்பட்டுள்ள 96 வீடுகளின் சாவிகள் பயனாளிகளிடம் ஒப்படைப்பு. எளிமையான விழாவில் முதல்வர் வழங்கினார். இந்து வேத மந்திரங்கள் முழங்க திருமணம். பிரான்ஸ் மாப்பிள்ளைக்கு மனைவியானார் புதுவையைச் சேர்ந்த மணப்பெண். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர்
எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டி ராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையோ குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட அதிபர் ராஜபக்சே உட்பட அதிகாரிகள் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வலியுறுத்தும் கையெழுத்து இயக்கத்தை விடுதலை சிறுத்தையினர் மேற்கொண்டனர். சர்வதேச விதிகளுக்கு எதிரான வகையில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான அரசியல் இராணுவ தலைவர்கள் விசாரிக்க சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் என்பதுடன் அதற்கான விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். இதற்கு பாவாணன் தலைமை தாங்க தலையாரி துவக்கி வைத்தார். இதில் போதினி வளவன், தமிழ் மாறன், தெய்வ பொழிலன், அமுதவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் ராஜா பண்டிகையை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளே சிலைக்கு பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரெஞ்சு குடியுரிமை தினத்தை புதுவையில் பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் ராஜா பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். இதன்படி சங்க தலைவர் முனுசாமி தலைமையில் கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளே சிலைக்கு வியாழக்கிழமை அன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு இந்திய பூர்வீக முதியோர் சங்கத்தினர் கோரிக்கையை நிறைவேற்றுவதுடன் நியமன எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்றும் அரசை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குருசுக்குப்பத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளின் சாவிகளை பயனாளிகளிடம் முதல்வர் ரங்கசாமி ஒப்படைத்தார். புதுவை குருசுக்குப்பத்தில் ஜவஹர்லால் நேரு நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் குடிசை மாற்று வாரியம் சார்பில் 7 கோடி ரூபாய் செலவில் 168 வீடுகள் கொண்ட 14 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. உட்புற சாலை, கழிவுநீர் வாய்க்கால், பாதாள சாக்கடை, மதில் சுவர்,
மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வரும் இக்கட்டிடத்தில் முதல் கட்டமாக 92 வீடுகள் முடிக்கப்பட்டுள்ளன. படுக்கை அறை, வரவேற்பறை, சமையல் அறை என ஒவ்வொரு வீடும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. மீதமுள்ள 72 வீடுகளின் கட்டிடப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன. இதனை அமைச்சர் பன்னீர்செல்வம் புதன்கிழமை பார்வையிட்டார். இதன் தொடர்ச்சியாக பணிகள் முடிந்த வீடுகளின் சாவியை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா வியாழக்கிழமை காலை வணிக வரித்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வீடுகளின் சாவிகளை ஒப்படைத்தார். அப்போது அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் அதிகாரிகள், ஊர் மக்கள் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு மணமகனை காதலித்த புதுவை பெண் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு உறவினர்கள், நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை காரைக்கால் நெடுங்காட்டைச் சேர்ந்த காந்திதாஸ் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரும் அந்நாட்டைச் சேர்ந்த கில் ஷெஃப்ரோன் என்பவரும் குடும்ப நண்பர்களாக பழகி வந்தனர். இந்நிலையில் இருவரும் சம்பந்தியாக முடிவெடுத்ததை தொடர்ந்து காந்திதாஸின் மகள் சாதனா காந்திக்கும் கில் ஷெஃப்ரோன் மகன் ஜூலியன் ஷெஃப்ரோனுக்கும் அதித்தி ஓட்டலில் வியாழக்கிழமை காலை இந்து முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க திருமணம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக மணமகனின் உறவினர்கள் புதுவைக்கு வந்திருந்தனர். அவர்கள் திருமணத்தின் போது இந்திய பெண்களின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து பங்கேற்றது நிகழ்ச்சியில் பங்கேற்ற பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. My name is Sadhana. I came from France and I am originally from Chennai and Pondicherry, and I met Julia in France. So we got married last 2 months ago in France. It was a registered wedding and we are getting married for a second time in Pondicherry. It's an Hindu wedding. Hey, I really enjoyed this experience. This was wonderful, and it was so colorful and a lot of traditions to discover with our friends who came to visit us here. So, incredible India. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள், தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள்: அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த இரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம்.
மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் எண் 253 லெனின் வீதி மணிமேகலை பள்ளி அருகில் கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. Double offer, Money Electronics double offer, 25th anniversary, ஆடி சேல் தள்ளுபடி, அத்தனையும் உள்ளதடி, உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து புதுவையின் எல்லை மற்றும் முக்கிய பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பையில் புதன்கிழமை மாலை அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 20க்கும் மேற்பட்டவர்கள் பலியானதுடன் 200 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் மத்திய உள்துறை எச்சரித்ததை அடுத்து புதுவை மாநிலம் உஷார்படுத்தப்பட்டது. இதன்படி சீனியர் எஸ்பி சந்திரசேகர் அனைத்து காவல் நிலைய போலீசார் மாநில எல்லை மற்றும் முக்கிய பகுதிகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதன் பின்னரே வெளியூரில் இருந்து வந்த வாகனங்கள் புதுவைக்குள் அனுமதிக்கப்பட்டது. மேலும் வழிபாட்டு தலங்கள் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் கூடுதல் போலீசார் நிறுத்தப்பட்டு அங்கு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் சந்தேகப்படும் வகையில் மர்ம நபர்கள் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என சீனியர் எஸ்பி சந்திரசேகர் வேண்டுகோள் விடுவித்துள்ளார். உள்ளாட்சி பிரதிநிதிகளின் அதிகாரம் முடிவடைந்ததையொட்டி உழவர்கரை நகர மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநில உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் அதிகாரம் ஜூலை 13ஆம் தேதியான புதன்கிழமை முடிவிற்கு வந்தது. இதனையொட்டி உழவர்கரை நகர மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் துணை சேர்மன் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் அதிகாரம் முடிவடைந்தது தொடர்பாக நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுடன் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். அப்போது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை திரும்ப பெறுதல், மீண்டும் தேர்தல் நடத்தி பிரதிநிதிகளை தேர்வு செய்யும் வரை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள், கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் பாலசுப்ரமணியன், நகராட்சி ஆணையர், கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசாக மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 5 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாப்ஸ்கோ ஊழியர்கள் 480 பேர் பணி நீக்கம். பழிவாங்கும் நடவடிக்கையில் அரசு ஈடுபடுவதாக ஆளுநரிடம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி புகார். உள்ளாட்சி துறையில் தனி அதிகாரி நியமனம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரான்ஸ் குடியரசு தினம் இன்று கொண்டாட்டம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு தூதர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மலரஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.